அஞ்ஞான தேவஜனமே, நீ ஏழையா இருக்கலாம், கவலைப்படாதே. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, நீ ஏழை என்று எப்படி சொல்லலாம்? ஏழை என்ற கூக்குரலை தேவன் கேட்பார். பாருங்க, ஒரு விதவை போய் ஜெபம் பண்றாங்க, ஐயா எங்களுக்கு வேற சாப்பாடே கிடையாது, கடைசி அப்பம் இதை இந்த மாவை அப்பமாக்கி சாப்பிட்டு அப்புறம் நானே என் மகனும் செத்து போய் விடுவோம். எலியா அங்க போகிறார், எலியாவிட்ட சொல்லுகிறார், அந்த அப்பத்தை எனக்கு கொடு. அவன் அந்த அம்மா உடனே அந்த அப்பத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆனால் அவர் ஆசீர்வதித்தார். மாவுகள் பெருகினது, எண்ணெய்கள் பெருகினது, வெளியிலிருந்து தோணிகளை வாங்குகிறார்கள், அவைகளிலே நிரப்புகிறார்கள். அப்படிப்பட்டதான வல்லமன தேவன் உனக்கு இருக்கும் போது நீ ஏழை என்று சொல்லாது, பெரிய ஜீவனை, அவருடைய ஜீவனை உனக்கு தந்தவர்கள் இருக்கிறாரே, எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கிறார். உங்க உழைப்பை காத்துக்கொள், வீண் செலவு வைக்க